சார் தொடர்ந்து மத்திய அரசு வந்து எஸ்ஐஆர்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அதில் வாக்காளர் போர்வடி நிறையா இருக்குன்றா சார். 2005 எங்கே வாக்களிச்சிங்க, எங்கே வசிச்சிங்க இந்த மாதிரி கேட்குறப்ப நிறைய கிராமப்புற பாமர மக்கள் அதிகமாக இருக்கிற பகுதிகளில் இது ஒரு பெரிய சிக்கலத்தை உருவாக்கும். இதை புரிந்த தமிழ்நாடு முதல்வர் தளபதி ஸ்டாலின் தான் இந்த எஸ்ஐஆரை பற்றி முதல்ல எடுத்து சொல்லி எல்லா அரசுக்கும் ஒரு மாநில அரசுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். உச்சநீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது. நிச்சயமாக நல்ல தீர்ப்பு கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஒரு மாதத்துக்குள்ளே இவ்வளோ வேலையை முடிக்கிறது சிரமமான வேலை. படித்த நபர்களே ஃபுல்லப் பண்ணி கொடுக்கறதுக்கு டைம் ஆகும். படிக்காத மக்கள் இருக்கிற பகுதிகளில் ரொம்ப சிரமமான வேலை. இது குழப்படியான வேலை. பீகார் மாதிரி தமிழ்நாட்டையும் சிதைக்க ஒன்றிய பிஜேபி அரசு நினைக்குது. அதை விட மாட்டோம். நிச்சயமாக நல்லபடியாக நடத்தி காட்டும். பீகார் வாக்கு எண்ணிக்கையில் இன்றைக்கி பிஜேபி எஸ்ஐஆர் பீகாரில் கொண்டு வந்து வெற்றிகரமாக நடத்துனதுனால மட்டும்தான் பீகாரில் ஜெயிக்க முடிஞ்சிச்சு. அந்த திட்டத்தினால 13 பாலம் ஆயிரக்கணக்கான கோடியில் கட்டி முடிக்கப்பட்டு 13 நாளில் இடிஞ்சு விழுகுது. மிகப்பெரிய ஊழல் நடந்த மாநிலம் பீகார். அந்த அரசுக்கு மீண்டும் ஓட்டு போடுறாங்கன்னு சொன்னால் அப்போ எஸ்ஐஆர்னால தான் நீங்கள் ஜெயிக்க முடிஞ்சிச்சு. சார் முதல்வர் தொகுதியிலே 4000 சம்திங் இருந்தால் நீக்கு, நாங்கள் வேணாம்னு சொல்லு. 65 லட்சம் வாக்காளர் நீக்கினதா சொல்கிறாங்க. யார் என் வாக்கு போயிடுச்சுன்னு சொல்லி நீதிமன்றத்தை அணுகல புகார் தெரியும். அப்புறம் எப்படி 65 லட்சத்தை நீக்கினீங்க? தவறான இருந்ததை தான் நினைக்கிறேன். நாங்கள் சொல்கிறோம் தவறுன்னு சொன்னால் பாராளுமன்றத்தை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முற்றுகையிடுறோம். 40-20 நாள் சபை நடத்த விடாமல் பண்ணுறோம். எங்கள் மேலே வழக்கு தொடுங்கப்போ உண்மை இருக்க போய் தானே ரெக்கார்டிக்கெல்லாம் எலெக்ஷன் கமிஷன் 65 லட்சம் வாக்காளர் நீக்கிருக்குன்னு சொன்னதுனால தானே நாங்கள் கேட்குறோம். இல்லை யார் என்னோட வாக்குரிமை போயிடுச்சுன்னு சொல்லலை. அந்த நபர் யாருன்னு தான் நாங்கள் கேட்குறோம். இறந்த வாக்காளரா இல்லை வெளியூர் வாக்காளரா யாருன்னு எலெக்ஷன் கமிஷனுக்கு ரிப்ளை கொடுக்கலையே. ஸோ எஸ்ஐஆரை மட்டும் வச்சு விளையாண்டு தமிழ்நாடு ஜெயிக்க பார்க்குது பிஜேபி. நிச்சயமாக விட மாட்டோம். தமிழ்நாடு முதல்வர் தளபதி ஸ்டாலின் அதை நேர்மையான முறையில் மக்களுக்கு வாக்களிக்கும் விதமாக செலுத்தி அதை நல்லபடியாக வெற்றி ஏற்பாடு.